ஹலோ ஸ்கிபிடிஸ், வெல்கம் பேக் டு சிஜிபி கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நைட் சிட்டி ரேசிங் பார்ட் 2. பார்ட் 2. இந்த வீடியோவோட ஸ்பெஷல் கெஸ்ட் போன வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் யார் ஸ்பெஷல் கெஸ்ட்னு நம்மளோட மேட்ஸ்கல், அதாவது ஆகாஷ். போன வீடியோவில் எனக்கு கழுவி ஊற்றிடுவான், அப்படி பேசியிருப்பான். ஓகே, இந்த வீடியோ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போகலாமா? போலாம். இந்த வீடியோவில் எப்படியாச்சும் புது கார் வாங்க முடியுமான்னு பார்க்கலாமா? ட்ரை பண்ணலாம். சரி, நம்மகிட்ட 40,000 இந்த கார் இதுவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம இந்த காரை வச்சு தான் ஓட்ட போகிறோம். ஓட்டுறியாப்பா? கண்டென்ட் வேணும். ஒரு நிமிஷம் நான் இதை பக்கத்து டேப்பில் போட்டுருவோம் கேமை. ஐயோ தம்பி, ஓட்டுங்கள்லாம் என்ன பண்ணுறது? ஓட்டுங்கள்லாம் என்ன பண்ணுறதா? ஏன்பா மறந்துட்டியா? ஆக்சுவலி கைஸ், நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா இது கிரேசி கேம்ஸில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ படிச்சிருக்கேன். இது கிரேசி ஏர்போர்ட்டில் போட்டு இல்லை, இது வந்து ஹார்பர். இது கிரேசி கேம்ஸ்லேயும் இருக்குது, அதே சமயம் ப்ளே ஸ்டோரையும் உங்களுக்கு இருக்கு. அப்படியா? இருக்கு. நீ வேணா ஏற்றி விளையாடு. அப்படியே விஷயம். அப்படியா விஷயம்? இந்த வீடியோ எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிறேன். சொல்கிறதான் வேலையை சரியாக பண்ணால் யாருக்கும் திட்ட மாட்டாங்க. ஆமாம், இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஷார்ட்ஸு. ரொம்ப தேங்க்ஸ், நிறைய வியூஸ் வந்துச்சு மக்களே. டிடிஎஃப், ரொம்ப தேங்க்ஸ் டிடிஎஃப். சும்மாடா, இல்லை, நம்ம தான் இப்போ டிடிஎஃப் மாதிரி யோசிச்சோம். சரி சரி டிடிஎஃப் சொல்கிறான் பாருங்க, கம்பி கிட்ட கதையெல்லாம் இழுத்துடுறாங்க. டிடிஎஃப் நம்மளோட ஹெல்மெட் திருடிட்டாங்க. சரி ஓகே, டிடிஎஃப் பாவம், ஏதோ ஞாபகார்த்தமாக திருடினாங்க. டிடிஎஃப் ஹெல்மெட்டு திருடிட்டாங்கன்னு சொல்லலாம், அதை விட்டுட்டு ஞாபகார்த்தமாக திருடிட்டாங்க. அது அவங்க சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. சொல்றேன்டா, ஏதாச்சும் மனசுக்குள்ள எப்படி இருக்கும்? மனசுக்குள்ள வந்து ஏன்டா திருடினா அப்படிதான் இருக்கும். ஆனா கேமரா ஆன் பண்ண சொல்றது என்ன? ஞாபகார்த்தமா திருடினாங்க டிடிஎஃப். பரவாயில்ல, விட்டுங்க. எதுக்கு உனக்கு கமெண்ட்ல வர மாதிரி வரட்டும். அதாவது யாரு எனக்கு முதல்ல கமெண்டே வராது. இங்க பாரு, உட்காந்து ஒரு வாட்டி டிடிஎஃப் திட்டிப்பாரு, அப்புறம் உனக்கு தெரியும். சரி ஓகே கைஸ், நம்ம டிடிஎஃப் பிரச்சனைக்கெல்லாம் போக தேவையில்லை. போட்டு தாக்கிறவங்க லைக் சப்ஸ்கிரைப் இப்போவே உனக்கு கம்மியாக தான் வருது. டேய், என்னடா இப்படி பேசுறியடா? சப்ஸ்கிரைபர்ஸ், ஐ மீன் ஸ்கிபிடிஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிபிடிஸ். 106 வியூஸ் போச்சு. ஏன் வீட்டில் கருவாடு செய்கிறாங்க? 1000 பேர்ல வெறும் 3 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்றாங்க, 4 பேர் தான் லைக் போடுறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இப்படிதான். ஆமாங்க, பாருங்க 200 வியூஸ்லாம் இங்கே போயிருக்கு. ஆனாலுமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 142 தான் இருக்கு. கொஞ்சம் க்ரோத் பண்ணி விடுங்களேன். உங்களுக்கு என்ன, வீடியோ பார்க்கறது மட்டும்தானே, அவ்வளோதானே. ஒரு லைக் மட்டும் போட்டுவிட்டு ஏதாச்சும் குறையவா போகுது? எவ்வளோ நிமிஷம் இருக்கு? பார்த்தீங்களா கைஸ், உங்களே திட்டுறோம். 3 நிமிஷம். திட்டலாம் இல்லைப்பா. இப்போ என்ன சொன்னேன்? திட்டிட்டு தானே இருக்கேன். திட்டல, ஒரு லைக் தானே போடுங்கன்னு சொன்னோம். போடுங்கன்னு சொன்னது தப்பா ஸ்கிபிடிஸ்? ஆமாம், நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கெல்லாம் ஆன்சர். ஏன்டா கமெண்ட்டு கமெண்ட்டே வர. சரி, இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்ட் 3 போடுறேன்டா இதே வீடியோ. வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் போடணும். நான் பார்ட் 3 போடுறேன். நீ வந்து இன்விடேஷன் வந்து போடு. இன்விடேஷன் போட்டு நான் பார்ட் 3 போடுறேன். ஆமாம், இதில் வந்து 10 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஃபேஸ் ரிவீல். 10 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா 10 கமெண்ட் வந்துச்சுன்னா ஃபேஸ் ரிவீல். ஃபேஸ் ரிவீல்னா வந்து காட்டுவேன். ஆமாம், 10 டேஸ்க்கு தான் இருக்கும் இது டார்கெட்டு. இவன் மூஞ்ச பார்க்கறதுக்கு. சரி, சொல்ல கைஸ். ஓகே, கதை கேட்க ரெடியா? இனி நம்ம கதை கேட்க ரெடியால யார் தெரியுமா பார்க்க போகிறோம்? எங்களோட இங்கிலீஷ் சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேர் சொல்லலாம், இருந்தாலும் அவன் மேலே எனக்கு செம்ம காண்டு இருக்கு. இங்கிலீஷு சார் வன்மம் இருக்கு அவன் மேலே. சரி, வன்மம் எனக்கு கோபம் இருக்கு. அதெல்லாம் இந்த வீடியோவில் போட்டு உடச்சிடுறேன் ஸ்கிபிடிஸ். இல்லை, வேற யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? நண்பர்கள்கிட்ட சொன்னா சொல்லலாம், பட் யார்கிட்ட போட்டு குத்துறோம்னு பயப்படுவோம். ஆமாம், இல்லை, நண்பர்கள் போட்டு தர மாட்டாங்க. ஸோ ஆமாம், என்னது நான் லெஃப்ட்டில் திருப்பினா அது ரைட்டில் போகுது. பரவாயில்ல, நீ ஃபுல் ஸ்பீடில் போ. நீ ஃபுல் தம்பி, நீ ரிவர்ஸ் கொடுக்குற. இங்கே பாரு,
நான் ஸ்டேட் தான் அமுக்குறேன் இப்ப பாரு. கொஞ்சம் லைட்டா லேக் அடிக்கும். சரி நம்ம வீடியோல பேசுவோம். இப்ப பாரு 5 நிமிஷம் ஆ கழிச்சு 5 நிமிஷம் கழிச்சு இல்ல, கொஞ்சம் லேக் அடிக்குது. ஒரு செகண்ட். ஒரு செகண்டா? ஒரு அப்புறம் நான் அரை டிலே செகண்ட் டிலே டிலே அரை செகண்ட். ஓகே. அதுல வந்து என்ன பண்ண அன்னைக்கு சார் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது கிளாஸ் எடுக்கணும், நோட்ஸ் கொடுத்தா நோட்ஸ் எழுதணும். அது என்ன பண்ண மாட்டாரு, கேர்ள்ஸ் கூட பேசுறது இது ஆ, மாதிரி நிறைய அது பண்ண பண்ணாரு அவங்களுக்குமா இங்கிலீஷ். எங்களுக்கும். எங்களுக்கு லைப்ரரி சார்னு ஒருத்தர் வருவாரு, பாய்ஸ் கிட்ட பேசவே மாட்டாருங்க. கேர்ள்ஸ் பெஞ்ச்ல உட்காருவாரு, கேர்ள்ஸ் கிட்ட உட்காருவாரு, லாஸ்ட் பெஞ்சுக்கு போயிருவாரு, மிடில் பெஞ்ச்ல உட்காருவாரு, பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாரு. பாய்ஸ் எல்லாம் கழுவி கழுவி ஊத்துவாரு. எப்படின்னா மங்கூச பண்றோம் அது மாதிரி. ம் உன் பேர் என்னது? மங்கூஸ் தானே? ஆமாமா. சரி எப்படி அதுல நான் மங்கூச போடுறோம் அதோட மேலதான் போடுவாங்க. அப்புறம் வந்து கேர்ள்ஸ் லைப்ரரி சார், மியூசிக் சார், பிடி சார், அதான் எல்லா எல்லாம் சாரையும் இங்கிலீஷ் சார், பிடி சார்லாம் பிடி கொஞ்சம் சார் கூட அவ்வளோ பண்ண மாட்டாரு. அவர் வந்து பாய்ஸுக்கு தான் எக்ஸ்ட்ராடினரி சப்போர்ட் கொடுப்பாரு. ஏன்னா பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ்லலாம் கெத்து. ஏதாச்சும் ஒரு வேலைன்னா அவர் தான் வரும். வாலண்டியர்ஸே எப்பவுமே பாய்ஸ் தான் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து எங்கள் இங்கிலீஷ் சார் என்ன பண்ணா, கேர்ள்ஸ் ஸ்டண்ட் கைஸ் கேர்ள்ஸ் ஒன்லி சீன் போடுவான், அதை விடுங்க. நோட்ஸ் கொடுக்கும்போது நான் பாட்டுன்னு எழுதியிருந்தேன். மண் வந்து ப்ராஜெக்ட் செஞ்சு வச்சுருந்தாங்க பின்னாடி அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல அதை செஞ்சு வச்சுருந்தாங்க. நோட்ஸ் எழுதினா மண்ணை கொண்டு வந்து தலையில் தேய்க்கிறான். யாரு? அந்த சார் தான். லூக் சுக்கம் எதுக்கு கிட்ட வார்த்தை, பக்கத்தில் வர அம்மா உட்காந்து முறைச்சின்னு இருக்காங்க. அதாவது அந்த லூஸு பைத்தியக்காரன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான். உங்க கிளாஸ்ல இது மாதிரி இருந்தாங்கன்னா கமெண்ட்ல போடுங்க, இல்ல இதுலயாச்சும் போட்டு சொல்லுங்க. தயவு செய்து சொல்லுங்க என்கிட்ட. அப்போதான் நம்மலாம் சேம் லைஃப், ஒரே வாழ்க்கை தான். ஆமா, ஒரே வாழ்க்கை தான் நம்மலாம் வாழ்றோம். ஐயோம்மா அதை சொல்ல, நம்மலாம் ஒரே மாதிரி அதை சொல்றேன். இப்போ எனக்கு வந்து எங்க சார் இந்த மாதிரி பண்றாங்க, அது புரியலம்மா உனக்கு? புரியல. அது யாருங்க அம்மாக்கு யாருக்கு புரியும்? என்னதான் சொல்லலாம், கேர்ள்ஸ் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்புறம் என்ன பண்ணா நேத்து, நம்மளுக்கு ஒரு அண்ணன் இல்ல தம்பி இருக்கணும். தம்பி பேசுறேன்டா. நேத்து என்ன பண்ணாரு, நேத்து தான் என்ன பண்ணாரு, கம்பேர் பண்ணாரு. கொஞ்சம் படிக்க மாட்டான் என் ஃப்ரெண்டு, அவனை பிடிச்சி அவன் பாரு 4th ரேங்க் கிட்ட, 4th ரேங்க் உனக்கே புரியல இவனுக்கு எப்படி புரியும்னு கேட்டார். தப்பா தப்பில்லையா சோல்ஜர்ஸ், ஐ மீன் ஸ்கியூடிஸ், தப்பா தப்பில்லையா? அதை கேட்டா வந்து முடிய ஒரு முடியா பிடுங்குறாரு, 4-5 முடி. அவன் என்ன ஊத்துவான் நம்ம மண்டையில, கப்பல் போவாதுடா, பறகுதுடா கப்பல், பறகுறோம், பறந்தே ஆகுறோம். அவனுக்கும் தெரியுமா அந்த மீமு? பறகுறோம் பறந்தே ஆகுறோம், பறந்துட்டோம்டா. எப்படி? சரி கதைக்கு வருவோம். முடிய பிடிங்க தம்பி, அதுக்கு தான் போய் வியூஸே வருது. எவ்வளவு மினிட்ஸ்? 8 மினிட்ஸ் போச்சு பாத்தியா? 8 மினிட்ஸ் ஓட்டிட்டேன் பாரு. பாட்டி கதை, தாத்தா கதை, ஆமாங்க எடுத்துட்டு போயிட்டான். கொஞ்சம் முடி கொடு. முடி கொடுக்கணுமா? அப்ப ஆமாண்ணே, முடி புடிங்கி விட்டேன்டா சார். கம்னாட்டி நான் முறையிறேன், எங்க அம்மா முறையிறாங்க. ஐயோ ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. தம்பி நீ ஸ்டண்ட் எல்லாம் பண்ணாத, ஒரு பைசாக்கும் லைக் இல்ல. யாரு? அங்க போ, அந்த இடம் என்ன இடம்? ஏர்போர்ட்டா? கம்னாட்டி இல்ல நான் தண்ணி கூட கேட்டேன்டா. ஒட்டற வண்டி. ஐயோ இங்க பத்தியா, தான் ஏர்போர்ட் பஸ். இது என்னது? ஃபயர் இன்ஜின், ஃபயர் ஸ்டேஷன். இப்படி ஓட்ட காரு. சரிமா கதை. முடிய போடுங்க விட்டா சோல்ஜர்ஸ். உங்க முடி ஐ மீன் ஸ்கிவிடிஸ், உங்க முடிய போடுங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸ்கிவிடிஸ்? கஷ்டப்பட்டு எண்ணெய் ஊத்துறேன் அந்த இதெல்லாம், அது என்ன பேக்காமா? இந்த பேக்கெல்லாம் எங்க அம்மா வச்சு விடுறாங்க முடிக்காக, கரு கருன்னு வரணும்னு. நான் பேசினுக்கேன்டா. டேய் என்னடா யார் இவன்? சைனால இருந்து வந்திருப்பான் போல, இன்னும் சர்ன்னு வரான், சொயின்னு வரான், பைத்தியக்காரனா? ஸ்கிட் எல்லாம் போடுறான். பைத்தியக்காரனா இருப்பானோ? ஃப்ளைட்ல ஸ்கிட் போடுறாங்க தம்பி, நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஆமா. ஒரு ஓட்டக்கார மான்ஸ்டர் வச்சிருந்தா வச்சு அவனை இடிச்சு பறக்க விடலாம். அப்போ இது உங்க கார் உனக்கு ஓட்டக்கார மாதிரி தெரியுது. ஓட்டக்காரன்னு சொல்ல, அதாவது ஸ்ட்ராங் கார் இல்ல. என்னடா அறுத்து குயிக்கு வருது? அறுத்து குயிக்கான தூக்கி போட்டுடுச்சு. அப்புறம் என்ன பண்ணா, முடி அது என்னதுடா?
அதுவா எல்லோ கலர் நின்னு டவர் மாதிரி தெரியுது. இது தண்ணி தண்ணி. ம்ம். கண்ணை எங்க முட்டிலியாடா வச்சிருக்க? நான் நினைச்ச ரோடு இருக்குன்ட்டு. நான் ரோடு அப்புறம் என்ன பண்ணா ஃபெவிகால் ஊத்துறான் மண்டையில. எதுக்குன்னு கேட்டா ஒட்ட வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி டார்ச்சர்லாம் உங்களுக்கு நடந்தா என்ன பண்ணுவீங்க? மூக்கு வச்சிடணும் guys. அதுதான் நான் விடக்கூடாது. ஏஹெச்எம்ஸ்ல கம்ப்ளைண்ட் எழுதினாலும் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க டீச்சர். கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு ஏதாச்சும் உங்க இருக்கு. அதுல நல்லா போட்டு நல்லா எழுதி விட்டுருங்க. அதாவது ஐ மீன் அப்படி சொல்லல, அதோட மோசமா. இங்க பாரு பறக்க விடுறேன் பாரு. அது மேல இந்த மாதிரி பறந்து இந்த கப்பல் மேல இறங்கு. இருடா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் வீடியோ முடிக்க போறோம் டப்புன்னு. கூலான ஸ்டண்ட் மாதிரி ஏதாச்சும் பண்ணி பறக்க விடு. இந்த கப்பல் மேல போ. கப்பல் மேல தானே பறக்க கூட. இருடா லூசே. டேய் இத பாரு. நல்லாதான் ஓட்டுற. ஏத்தவே முடியலடா. இப்ப பாரு. தம்பி அங்க இல்ல இங்க. இதான் மைக். இதான் மைக் வச்சிருக்கான் பாருங்க ஓட்டு மைக். டேய் ஏன்டா அவ்வளவு கிட்ட வைக்கிற? அப்புறம் வியூவர்ஸ்லாம் கடுப்பாயிருவானுங்க. என்னடா சவுண்ட் வருது? கைஸ் இது இந்த பக்கத்துல இருக்கான் பாத்தீங்களா மங்கூஸ். அவன் தான் சவுண்ட் போடுறான். மங்கூஸ் இல்ல வாய்ப்பே இல்ல. ஆமா கைஸ் நம்பாதீங்க அவனை. இல்ல பைத்தியக்காரன். நமது நாட்டு அண்ணாதுரை போட்டா தின்ன ஓடி மண்டவேரி நெறியடா போட்டா தெரியாதடா. போட்டா தெரியாதா? ஆமா யார போட்டாலும் நம்ம ஸ்கூல்ல யாருக்கும் தெரியாது. அவ்வளவுதான். ஓகே ஸ்கிபிடிஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஒரு கூலான ஃப்ரீக்கிங் ஸ்டண்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்க வரைக்கும் பாய் கைஸ். வாட்டா.